ராஜஸ்தான் பரப்புரையில் பிரதமர் மோடி பேசியதை கண்டித்தும் அவர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் இந்திய தேர்தல் ஆணைய அலுவலகத்தை முற்றுகையிட மண்ணடியில் இருந்து பேரணியாக புறப்பட்ட எஸ்டிபிஐ கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெரி, விவரங்கள். வணக்கம் சுபா. ராஜஸ்தான் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சியின் மீது எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். அப்போது பேசிய அவர், முன்பு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் போது நாட்டின் உடைமைகளில் இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை இருக்கிறது என்று கூறினார்கள். அப்படி என்றால் யாருக்கு உங்கள் வளங்கள் போகிறது? நாட்டில் ஊடுருவி வருபவர்களுக்கு, அதிக குழந்தைகளை பெற்றெடுப்பவர்களுக்கும் மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த செல்வத்தை காங்கிரஸ் கட்சி பங்கிட்டு கொடுத்துவிடும். அதாவது காங்கிரஸ் கட்சியினர் இந்தியாவுக்குள் ஊடுருவிய அதிக குழந்தைகள் பெற்றுக் கொண்டவர்களுக்கு சொத்துக்களை வாங்குவோம் என்கிறார்கள். நீங்கள் கடினமாக உழைத்து சேர்த்த சொத்தை அவர்களுக்கு கொடுக்க ஒப்புக்கொள்ளப் போகிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார். இந்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வந்திருந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தேர்தல் ஆணையத்தை மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு பேரணியாக சென்று முற்றுகையிடும் போராட்டத்தை எஸ்டிபிஐ கட்சியினர் மேற்கொள்கின்றனர். இந்த முற்றுகை பேரணியில் மோடியின் முகமூடி அணிந்து கொண்டு தன்னையும் வாயை வெள்ளை துணியால் கட்டிக்கொண்டு நூதன முறையை எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த எதிர்ப்பு பேரணி முற்றுகை போராட்டத்திற்கு அனுமதி பெறாததால் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் எஸ்டிபிஐ கட்சி தொண்டர்களை கைது செய்தனர். அதாவது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து பேரணியாக சென்று இந்திய தேர்தல் ஆணைய அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சித்த எஸ்டிபிஐ கட்சி தொண்டர்களை 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கைது செய்தனர். முன்னதாக சென்னை மாவட்ட ஆட்சியிலிருந்து இந்திய தேர்தல் ஆணையம் வரைக்கும் பேரணியாக சென்று முற்றுகையிட முயற்சித்த எஸ்டிபிஐ கட்சியினரை தடுத்து நிறுத்தி கைது செய்ய முயற்சித்த காவல்துறையினருக்கு ஒத்துழைக்காமல் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அதனால் காவல்துறையினருக்கும் எஸ்டிபிஐ கட்சி தொண்டர்களுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. எனவே அப்பகுதி பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.